வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் யுவர் டைம் गाइस. இப்போ நம்ம ஐ வில் ஃபைண்ட் யூ சீரிஸோட எபிசோட் 4 தாங்க பார்க்க போறோம். எபிசோட் 1 and 3 டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்றேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பனா தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் இது மாதிரி ஏகப்பட்ட வெப் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. எபிசோட் 2 உடைய ஓப்பனிங் சீனில் பாஸ்டனில் ஃப்ளாஷ்பேக். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி ஒரு வெல்கம் ஸ்பீச் ரொம்பவுமே நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. யாராவது இவ்வளோ நல்ல ஒரு ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? யாருமே இருக்க மாட்டாங்க, ரெக்ஷுவல் மட்டும்தான் இருப்பாங்க. அப்பதான் தெரியும் நைட்டு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்ல நிறைய பிரபலமான பணக்காரங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச்சை தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த இடத்துல ரெக்ஸில் அவங்களுக்கு என்ன வேலைன்னா, ரெக்ஸிலும் இவங்களும் முன்னாள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவரு தான் ரெக்ஸில் அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டாரு. ஆனால் என்ன காரணம்னு தெரியல. அவங்களுக்கான ஸ்பீச்சை இவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா டேவிட் பரோஸ் போன எபிசோடில் தப்பிச்சு போனார்ல, எங்கே போனார்னு தான் நமக்கு தெரியாமல் இருந்துச்சுல. எங்கே போனார்னா அவருடைய வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அவர் அந்த வீட்டில் டேவிட் பரோஸை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாரு. ஆல்ரெடி ரெக்ஸில் அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு இந்த மாதிரி நியூயார்க்கில் ஒரு வீடு வேணும், ஒரு வீடை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கேட்டாங்க. இவர்கிட்ட தான் அந்த வீட்டை கேட்டிருப்பாங்க. இவரு சரி யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த நியூஸ், அதாவது ரெக்ஸில் அவங்க டேவிட் பரோஸ் எல்லாம் தப்பிச்ச அந்த நியூஸ், தப்பிக்க வச்ச அந்த நியூஸை கேட்டுட்டு, அது இல்லாமல் அந்த கேமராவை ஃபுல்லாக பார்த்துருப்பாரு. டேவிட் பரோ ரெக்ஸில் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு அதுக்காக வந்திருப்பாரு. வந்த டயத்தில் டேவிட் பரோஸை பார்த்துருப்பாரு. பார்த்த ரெக்ஸில் இங்கே தான் முதல் எடுத்தோடனே கேட்பாரு. அது டேவிட் பரோஸ் FBI அவங்கள பிடிச்சிட்டாங்க, FBI அவளை பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கு, உன்னைய தப்பிக்க வைக்க போய் இப்போ அவள் மாட்டிக்கிட்டா, எதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்றேன், இப்போ அவள் உள்ள போயிட்டாலே இப்போ எப்படி நான் வெளியே எடுக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு டேவிட் பரோஸ் எனக்கு நீ ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, ரெக்ஸில் மட்டும் எப்படியாவது வெளியே எடுத்துறீங்க, அவள் என்னோட விஷயத்தை தலையிடாமல் நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன், நான் இங்கிருந்து எப்படியாவது காணாம போயிடுறேன், உங்க கண்ணு முன்னாடி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லினா நான் ரெக்ஸில் காப்பாற்ற தான் போறேன். இப்போ நீ எங்கே போவேன், இப்போ நீ நைட் போனீங்கன்னா FBI உன்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க, ஒழுங்கு முடியாத நீ இங்கே நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிக்க, காலையில் நீ எங்கேயோ கிளம்பி போயிரு அப்படின்னு அவர் சொல்லிடுவார். அந்த டயத்தில் FBI ஹெல்டி வின்ஸ்லாவை விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படி கரெக்டாக டேவிட் பரோஸ் உங்களுடைய ரூம் கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி எக்ஸிட்டை யூஸ் பண்ணி எப்படி தப்பிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு பதிலே தெரியாது. இதுக்கு வந்தான்னு தெரியல, எப்படி வந்தான்னு தெரியல, எப்படியோ கண்டுபிடிச்சி தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு FBI இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் ட்ரை பண்ணி நடந்துருக்கலாம், அவன் ஏதாவது உங்ககிட்ட கேட்டானா இல்லை ஏதாவது சொன்னானா, நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்பாங்க. இல்லையா அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, ஏன் கண்ணை வச்சு மிரட்டினியா, அதுக்குள்ளே நீங்களாம் வந்துட்டீங்க, வந்தங்காட்டி அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையே அவன் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிருக்குமே, 10 நிமிஷமா அவன் உள்ளதானே இருந்தியா, நாங்கள் அதுக்கப்புறம் தானே வந்தோம், எங்கள் ஆஃபீஸர் வேறு அவன் அடிச்சு போட்டிருக்கானே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க வாயிலிருந்து பதிலே வரதா அப்படியே அமைதியாயிருவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க தான் உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கூட விஷயத்தை சொல்லுவாங்க. ஸ்கங்குக்கு நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டேவிட் பரோஸ் டக்குனு வீட்டுக்குள்ள வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, பயந்துருச்சு, அங்கே நான் ஸ்கங்கை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பயந்தீங்க, சரி எதுக்காக நீங்கள் ஸ்கங்கை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு பதில் தெரியாது. அப்போ FBI ஸ்கங்கும் இவங்களும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. டேவிட் பரோஸை பிடிச்சி எப்படியாவது அவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ஸ்கங்க் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்கங்க் ஒரு ஃபிஷர்மேன் குடும்பத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அடியா. ஃபிஷர்மேன் குடும்பம் யாருன்னா ஒரு மாஃபியா, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் இந்த ஃபிஷர்மேன் ஃபேமிலி. அதில் நிக் ஃபியூரிங்கிற ஒரு தலைவருடைய ரைட் ஹேண்டாக தான் இந்த ஸ்கங்க் இருந்தது. அவங்க பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே இந்த ஸ்கங்க் மொத்தமாக முடிச்சிருவான். ஃபுல்லி கிளீனாக எல்லாத்தையும் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் அழிச்சு அவங்களை கிளியராக காட்டக்கூடிய ஒரு ஆள். அவங்களுக்கு ஏன் இந்த எல்டிவின்ஸ்லாம் ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அவங்க விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த டயத்தில் டேவிட் பரோஸோடைய ஃபாதர் வீட்டில் அவங்க அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டு, அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு, யார் தான் கொலை பண்ணா, எந்த ஒரு விஷயமே அந்த கேஸ் ஃபைலேருந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தேடிக்கிட்டு தேட அந்த வார்டன் பார்த்தா அன்னைக்கு சிறையில் எதுக்காக கூப்பிட்டாங்க, பஸ் ஆக்சிடென்ட்டுக்காக தானே கூப்பிட்டாங்க, அது உண்மையை நடந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்கிட்ட எல்லா பக்கம் விசாரிச்சு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க யாராவது போய் சொல்லியிருப்பாங்க. காரணம் யார் அந்த மாதிரி சொன்னா, ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா விசாரிச்சிருக்காங்க. இடத்துல ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க பஸ் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, பேஷண்ட்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னான்னு பார்த்தா டெல்விட்சன் அப்படிங்கிற ஒரு, அது யாருன்னு பார்த்தா இப்போ சிறையிலுடைய செகண்ட் ஹஸ்பண்ட், அவரு தான் இந்த பஸ் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு. எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாக இருக்கேன்னு சொல்லி ஆடம் என்னோட டிரான்ஸ்போர்ட்டில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அங்கே நான் விசாரிச்சு பார்க்குறேன் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் சொல்லி போய் ஃபோன் பண்ணி பேசிட்டு வருவார். பேசிட்டு வந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கவே இல்லை, அன்னைக்கு எந்த ஆக்சிடென்ட்டுமே நடக்கல, அதாவது பஸ் ஆக்சிடென்ட் எதுவுமே நடக்கல. சிறையில் அவங்க கூப்பிட்டாங்க, முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி நடக்குது
நடக்குது. ஆல்ரெடி நம்ம வியூகிச்ச மாதிரி செகண்ட் ஹஸ்பண்ட் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அவன் தான் போய் சொல்லி சிறையில வெளியில வர வச்சிருக்கான். நம்ம ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய நோயை பயன்படுத்தி அவனோட மகனை வந்து அவனே கொல்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களும் வந்து அதை நம்பி டேவிட் பரோஸ் தான் கொண்டு இருப்பான் அப்படி அந்த எவிடன்ஸை வந்து மறைக்கிறதுக்காக மறைச்சிருக்காங்க. ஆனா கடைசியில டேவிட் பரோஸ்க்கு அது வந்து பாதகமா முடிஞ்சிருச்சு. ஒருவேளை அந்த போலீஸ் கையில் மட்டும் சிக்கி இருந்துச்சுன்னா கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடது என்னன்னு முன்னாடி நமக்கு தெரிய வந்துடும். அடுத்த நாள் காலையிலேயே நம்ம டேவிட் பரோஸோடைய அப்பாவான லெனி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனை ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மருமகளான சிறையில் வந்து அவரை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தனியாக காஃபி ஷாப் கூட்டு போயிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீ ப்ரெக்னெண்டாக இருக்கு, நான் ஆண் குழந்தையா பெண் குழந்தைன்னு கேட்பாரு. பெண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சட்டையை வந்து ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா ஆல்ரெடி டாக்டர் கேன்சர் உங்களுக்கு முத்தி போச்சு, உடம்பு வந்து நல்லா பார்த்துக்கங்க, ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் உடம்பு நல்லா பார்த்துட்டு எல்லாமே நடந்திருக்கு. நான் எதுக்கு வந்திருக்கேன், மேத்யூ உயிரோடு தான் இருக்கான், அவனே டேவிட் பரோ கொல்லல அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அது தெரியுமா, எக்ஸில் ஆல்ரெடி கால் பண்ணா மேத்யூ உயிரோடு இருக்கேன், அதனால தான் டேவிட் பரோ வந்து நான் தப்பிக்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முழுசாக நம்பல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், இங்கே நீங்கள் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனைய அன்னைக்கு நைட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எது கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தெரியும், பஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தேன், அதுக்கு இல்லை நீ வந்து இங்கே வந்தையே பேஷண்ட் எல்லாத்தையும் மீட் பண்ணியா, பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை, இங்கே வந்தவொடனே எமர்ஜென்சி சுச்சுவேஷன், டாக்டர்ஸ் யாருமே அவைலபிளா இல்லைங்கிறதுனால வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. யார் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ரோகன் அந்த பேர் ரோலன் அப்படிங்கிற பேர் அவருடைய செகண்ட் ஹஸ்பண்ட், இப்போ இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட், அவர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உன்னுடைய ரெண்டாவது ஹஸ்பண்ட் வந்து பொய் சொல்லி அன்னைக்கு நைட்டு பஸ் எந்த ஒரு பஸ்ஸுமே ஆக்சிடென்ட் ஆகலை, நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் விசாரிச்சிட்டேன், டிரான்ஸ்போர்ட்லேருந்து போலீஸ்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் விசாரிச்சிட்டேன். ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பஸ் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வாக்குமூலத்தை உன்னுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஆனால் அவங்களால நம்ப முடியாது, நம்மளுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் எப்படி எத்தனை ஏமாத்துவான் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லிக்க வாய்ப்பே இல்லை, நீங்கள் தான் ஏமாற்றி வரீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால இங்கே வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. அவரும் இங்கே வந்து தப்பு தான், நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவார். அந்த டயத்தில் இங்கே டேவிட் பரோஸ் வந்து வெளியில கிளம்பிருக்கா ரெடி ஆகிட்டு இருப்பாரு. அப்ப எக்ஸில் அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட என்னை ஒரு இடத்துல டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. டிராப் பண்ணுமா, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிராப் பண்ண பார்ப்பாரு. கூட வந்து அவருடைய கண்ணையும் வந்து இந்த கண்ணுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ இதை வந்து உனக்கு எமர்ஜென்சிக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணையும் சேர்த்து கொடுப்பாரு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த டயத்துல FBI ஏஜென்ட், FBI ஆஃபீஸில் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ரெக்ஸில் வச்சிருந்தா அவங்க ஃபோட்டோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன இதுக்கு இந்த ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல் டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹெட் ஆஃப் இங்கேருந்து கிளம்புறா, போய் ரெக்ஸில் வந்து விசாரிப்போம்னு சொல்லி ரெக்ஸில் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு வருவாங்க. ரெக்ஸில் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு என்கிட்ட சொல்லு, என்ன காரணம், டேவிட் பரோஸை ஜெயிலேருந்து வெளியெடுக்கிறதுக்கு உனக்கு என்ன மோட்டிவ் இருந்துச்சு, ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க துருவி கேட்பாங்க. நீ ஒரு வேளை உண்மை மட்டும் சொல்லிட்டேன்னா உன்னை இந்த கேஸ்லேருந்து நான் முடிஞ்ச அளவு வெளியே கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் ரெக்ஸில் அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாகவே இருந்துருவாங்க. நீ எல்லாம் 6 வருஷம் ஜெயில இருந்ததும் உனக்கு புத்தி வரும், கூட சீக்கிரம் MCCக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துருவாங்க. அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு LD வின்ஸ்ல அவங்களுடைய மொபைலை வந்து டேப் பண்ணிருப்பாங்க. சரி, புதுசா ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக போலீஸ் வந்து அங்க அனுப்புவாங்க. அந்த டயத்துல LD வின்ஸ்லாம் வந்து ஸ்கங்குக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா டேவிட் பரோஸ் இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. டேவிட் பரோஸை வந்து நான் வந்து ஸ்கொயர் பார்க்குக்கு வர சொல்லியிருக்கேன், நீயும் அங்கே வந்துரு, அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வருவாங்க. பிளான் பண்ணி வெல்டி வின்ஸ் ஹவுஸ் கங்கு சேர்ந்து டேவிட் பரோஸ் இன்னைக்கு முடிக்கலான்னு இருக்காங்க. அது தெரியாம டேவிட் பரோஸ் வர அங்கே வரப்போறாரு. இப்போ இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்கே ஹெல்டி வின்ஸ்ல உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஸ்கங்க் வந்துகிட்டு இருப்பான். என்னடா இங்க ஸ்கங்க் வந்துகிட்டு இருக்கு, டேவிட் பரோஸை காணும்னு பார்த்தா டேவிட் பரோஸ் டக்குன்னு பின்னாடி வந்து ஸ்கங்கோடைய முதுகுல வந்து கண்ணை வச்சிருவாரு. கண்ணை வச்சு மாட்டிக்கிட்ட பாத்தியா, எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும். டக்குன்னு உடம்புல இருந்து ஒரு சின்ன கண்ணை எடுத்து ஹெல்டி வின்ஸ்லாம் சுட்டு கொண்டுலாம். அவ்வளோ நீ சேர்ந்து பிளான் பண்ண தானே என்னைய பிடிக்கலாம், அவன் கூட உதவி பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு இந்த சைடில் நம்ம டேவிட் பரோஸை கொள்ளலாம் சொல்லி சொல்லும்போது ஒரு புல்லட் சவுண்ட் மட்டும் தான். டேவிட் பரோஸ் கீழே விழுந்துருவாரு. என்னடா ரத்தக்கா எதுவும் வந்திருக்கான்னு பார்ப்பாரு, ஒன்றுமே இருக்கு. யாருக்கு புல்லட் வந்திருக்கோம் பார்த்தா ஸ்கங்குக்கு தான் புல்லட் போட்டிருக்கோம். ஸ்கங்க் அப்படியே அந்த இடத்துல இருந்து ஓடுவோம். பின்னாடி இவர் துரத்திட்டு போகும்போது ஒரு ஆள் இல்லாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு போய் அங்கே விழுந்துருவாரு. அந்த டயத்தில் ஆல்ரெடி ஹெல்டி வின்ஸ்லாம் அவருடைய மொபைலை டேப் பண்ண FBI ஏஜென்ட் வந்து எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த பார்க்குக்கு வந்துருவாங்க. பார்க்குக்கு வந்தோடனே அந்த இடத்துல சுத்தி இருந்த கிரவுட்ல ஒருத்தர் வந்து மொபைல்ல வந்து அந்த ஷூட்டை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஸ்கங்க் தான் இவங்க எல்லாத்தையும் சுட்டிருக்கான். ஹெல்டி வின்ஸ்ல அவன் சுட்டது ஸ்கங்க் தான். ஒரு புல்லட் அவன் சுட்டு அந்த இடத்துல இருந்து ரத்தம் வர வந்துட்டு இருந்திருக்கு. அப்பனா ஸ்கங்க்கு அடிபட்டு இருக்கு. இவர் வந்து சவுத் சைடு பக்கத்துல ஓடி இருக்கான். அங்க இடத்துல போய் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ல இருந்து ஒருத்தரை கூப்பிடுவோம். அவர் வந்து இங்க ஒளிஞ்சுக்கிற மாதிரியான இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒளிஞ்சுக்கிற மாதிரி இடம் பெருசா எங்கேயுமே இல்லை
இல்லைங்க மேம். சைடில் மெயின் சிட்டியில் வந்து தான் வந்து ஒரு ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல தாம்சன்கிற காஃபி ஷாப் பக்கத்தில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி இடத்த சொல்லுவாங்க. அவங்க பிடிச்சிருவாங்க இடத்துல போய் இதை ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ரெக்ஸில் வந்து எம்சிசிக்கு மாத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரெக்ஸில் வந்து எம்சிசி மாற்றலாம்னு சொல்லி கை மாற்றி விடும்போது பின்னாடி ஒரு ஆஃபீஸர் வந்து மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்டால் ரெக்ஸில் அவங்களுடைய லாயர் வந்திருக்காங்க. அவங்க என்னடா முன்ஜாமீன் அதாவது ஜாமீன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ரெக்ஸில் கேட்டால் யாருக்குமே ஃபோன் பண்ணவே இல்லை, லாயரை நான் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி வந்து பெயில் எடுத்தீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களை பெயில் எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். நீங்கள் வந்து அந்த இடத்துல சரௌண்டிங்கில் இருந்திருக்கீங்க ஒரு எவிடன்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் கொலை பண்ணுங்கிற எவிடன்ஸ் அவங்ககிட்ட போலீஸ்கிட்ட யார்ட்டையுமே தெளிவான ப்ரூஃப் கிடையாது. இருந்தாலும் உங்களை வெளியே எடுக்கிறதுக்கு $1 million நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. $1 million கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதியிலேன்னு உங்களுக்கு தெரியுமே, அப்புறம் எப்படி நீங்கள் என்ன வெளியே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே அவங்கள பார்ப்பாங்க. அவங்க என்னென்ன டக்குன்னு வேற கை காட்டுவாங்க. யார் இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அவங்களோட காரில் ஏறி வந்துகிட்டு இருப்பாங்க. வந்துகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு தெரியுமா, மேத்யூ உயிரோட தான் டேவிட் பரோஸை நம்ம காப்பாற்றி ஆகணும், எனக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு மேத்யூவை காப்பாற்றணும்னா இதுதான் வழியா, அதை நீயே போய் டேரக்டாக பண்ணிருக்கலாம், எதுக்கு டேவிட் பரோஸ் எல்லாம் வெளியே எடுத்து வந்த மாதிரி போலீஸ் கேஸில் மாட்டினேன், இப்போ FBI மாட்டியிருக்கேன், அவனை ஜெயிலில் போட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். வேற வழி தெரியல, மேத்யூவை கண்டுபிடிக்கணும், மற்ற எல்லாத்தையுமே சேர்க்கணும், இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், டேவிட் பரோ வெளியே வந்தே தான் அப்படின்னா எல்லாருமே வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போதான் நான் டேவிட் பரோஸ் ஒரு இடத்துல இறக்கி விட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி அங்கே கூட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கே வருவாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஷூட் அவுட் எல்லாம் நடந்திருக்கும். அந்த இடத்துல வந்து போலீஸ்லாம் இருப்பாங்க. நம்ம ரெக்ஸைல வந்து ஆளுங்க இருக்க மாட்டாங்க, வேற போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து FBI அதாவது ரெக்ஸைலையும் டேவிட் பரோஸை பிடிக்க நினைக்கிற ஒரு FBI டீம் டேவிட் பரோஸ் இப்போ எந்த இடத்துல இருப்பாரு ஸ்கங்கோட கண்டுபிடிச்சாங்கல்ல தாமஸ் காஃபி அந்த இடத்துக்கு போறதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப டேவிட் பரோஸ் வந்து ஸ்கங்க்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு அவர் ஆல்ரெடி வந்து வயிற்றுல ஒரு புல்லட் போட்டிருக்கும். அந்த புல்லட்லேயே வந்து நல்ல வெய்ய உள்ள விட்டு அவனுக்கு வலி ஏற்படுத்தி உண்மை வர எதுக்காகடா என் பையனை தூக்குனீங்க, என் குடும்பத்துக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம், எதுக்குடா இந்த வன்மம், ஏன் இந்த பக்கம் என்னையாண்டா மாட்டி விட்டீங்க, என் பையனை எங்கடா கொண்டு போய் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது ஸ்கங்க் ஒன்னே ஒன்று தான் சொல்லி இதெல்லாம் ஏன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் அப்பன்ட்ட போய் கேளு. என்னது எங்கள் அப்பன்ட்ட கேட்குறதா, என்னென்னு எனக்கு புரியல, தெளிவாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் அந்த ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல உங்கள் அப்பன்ட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க வந்துடுவாங்க. என்னடா பண்ணுறது, தப்பிக்க ஒன்றும் வழி இல்லையே அப்படின்னு சொல்லி எங்கிட்ட இருந்து நடந்து வரும்போது ரெக்ஸையில் அவங்க ஃபோன் பண்ணுவோம் டேவிட் பரோஸ்க்கு. டேவிட் பரோஸ் அதை ஃபோன் எடுத்து எங்கே இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும், அங்கேயே நீ வெளியே வந்து போலீஸ் கண்ணில் படாமரு, நாங்கள் வந்து வந்துடுறோம், வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கார் எடுத்துட்டு வேகமாக வந்துகிட்டு இருப்பாங்க. வந்து போலீஸ் அந்த இடத்துல எல்லாமே சரௌண்ட் பண்ணிடுவாங்க. டேவிட் பரோஸ் பின்வழியாக வெளியே வரும்போது அங்கேயும் சரௌண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ மேலே ஏறி எல்லாம் பண்ணி எப்படியோ வெளியே வந்துட்டு இருக்கும்போது 2 போலீஸ் வந்து அவர் நேரத்தில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரெக்ஸில் அவங்களும் வருவாங்க. வந்த இடத்துல கார் அந்த போலீஸ்கிட்ட நிப்பாட்டி என்னோட ஒரு ஆள் நாங்கள் அந்த மெயின் சிட்டியில் பார்த்து நீங்கள் அங்கே போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கையை மாற்றி விட்டுருவாங்க. இல்லை வேலையாக எப்படியோ டேவிட் பரோஸ் அங்கேருந்து தப்பிச்சு அவங்க காரில் ஏறி கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரத்தில் மாட்டிடுவாங்கிற ஒரு பதட்டத்திலே இருக்கும். எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு அவர் இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் டேவிட் பரோஸோடைய அப்பாவும் அவருடைய ஃப்ரெண்டும் வந்து ஒரு பாரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாரோ ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் ஒரு லேடி வருவாங்க. லேடி வந்ததுக்கப்புறம் சிறையில் அவருடைய செகண்ட் ஹஸ்பண்டை வந்து ஃபுல்லாக அனலிசிஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு அவங்க வந்து அந்த டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி வந்து சொல்லுவாங்க. அவங்க கிட்ட ஒரு பிளாக் மார்க் கூட இது வரைக்கும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு டைம் மெடிக்கல்ல வந்து ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான், போலியான கணக்கு காட்டி அமௌண்ட்டை மொத்தமும் ஏமாத்திருக்கான், இன்சூரன்ஸ் பணத்தை மொத்தமும் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து அவன் மேலே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. என்னதான் அவன் ஏமாத்திருக்கானா அப்படின்னு சொல்லி அவங்க அவன் ஏமாத்தல, அவன் ஏமாத்தினு சொல்லி ஒருத்தர் மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்கான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யார் மேலே கேஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க நிக்கி ஃபிஷர்மேன். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு அங்கிருந்து அப்படி எந்திரிச்சு தனியாக போயிடுவாங்க. சொல்லுதோன்னா சொல்லுங்க, அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுவாங்க. அப்போ அவங்க லெனி வந்து அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட ஏன் இதெல்லாம் பண்ணுறான், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஏன் இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியாத நமக்கு எல்லாம் அதுக்காக தான் இருக்கும், அதுக்காகவா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. எதுக்காக தெரியல. ஆல்ரெடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து டேவிட் பரோஸோடைய அப்பாவான லெனிக்கும் அவருடைய வார்டனுக்கும் நிக் ஃபிஷர்மேனுக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கு. ஆல்ரெடி வந்து ஸ்கங்க் வந்து காலேஜில் தான் ஒன்றா படிச்சிருக்கு. இது இல்லாமல் இந்த ஃபிஷர்மேனுடைய ரைட் ஹேண்டாகவும் இருக்கு. ஆல்ரெடி அவங்க அப்பா வார்டனுக்கு எல்லாத்துக்குமே நிக்கி ஃபிஷர்மேன் எல்லாம் ஒரே பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் காரணம் காட்டி தான் அவனுடைய மகனை வந்து அவங்க வேணும்னே கடத்தியிருக்காங்க. ஆனால் என்னன்னு போக தான் தெரியும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க செரையிலும் டேவிட் பரோஸும் அவருடைய ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னானா, உங்க அப்பாட்ட போய் கேளு, உங்க அப்பாக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன பண்றது, இங்கிருந்து நம்ம அவங்க வீட்டுக்கு போகணுமா, ஆனால் பஸ்ல போக முடியாது, நம்மளே வந்து ஃபேஸ் வச்சு எல்லாம் பண்ணியிருப்பாங்க, வேற எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது, என்ன பண்றது, ஏன் கார்லையும் போக முடியாது அப்படிங்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு தன்னோட காரை இவங்க அங்க இருந்து கிளம்பலான்னு பார்ப்பாங்க. அந்த டயத்துல ஸ்கங்கை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பார்த்து கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அவன் திமுறா பதில் சொல்லிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நல்லாவே தெரியும் செல்டிவின்ஸ்லாவை நீ தான் கொண்டு இருக்க அப்படின்னு.
அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட நிறைய வீடியோ ஆதாரமாகவே இருக்குது. இப்போதைக்கு நீ மாட்டினேன்னு வச்சு அன்பெயிலபிள் கேஸ் தான். 6 வருஷத்துலேருந்து 8 வருஷம் நீ உள்ள கம்பி எண்ணி கழி தந்துக்கிட்டே ஆகணும். நிக்கி ஃபிஷர்மேனே வந்தாலும் உன்னை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை கேட்டோன்னே அவனுக்கு ஷாக் என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுருவான். இதெல்லாம் நானே எதுவுமே பண்ணல. டேவிட் பரோ தன் பையனை தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். அவன் பையனை அவனே மட்டையால் அடிச்சு கொண்டுட்டு இப்போ பையன் உயிரோடு இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையுமே உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சொல்லு, உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அவன் எதுவுமே சொல்லாம நான் எதுவும் வந்தாலும் என் லாயர் வந்ததுக்கப்புறம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிடுவான். இவங்களும் வந்து அங்கேருந்து கிளம்புவாங்க. டேவிட் பரோஸும் அவங்களுடைய சிஸ்டர் இன் லவன் வீட்டுக்கு வரதுக்காக கிளம்புவாங்க. கிளம்பும் போது அந்த டயத்தில் சரியில்ல அவங்களுடைய மாமனாரான லெனி வந்து ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்புவார். அந்த வாய்ஸ் மெயில இந்த செகண்ட் ஹஸ்பண்ட் பார்த்துருவான். என்ன அனுப்பியிருப்பாங்கன்னா, கீ ஃபிஷர்மேனை பற்றி எனக்கு ஒரு துப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். பஸ் ஆக்சிடென்ட்டை பற்றி எனக்கு ஒரு துப்பு கிடைச்சிருக்கு, நேரில் வந்து என்ன மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்புவார். இவன் அதை டெலீட் பண்ணி விட்டுருவான். டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அங்கே அதாவது லெனி அவருடைய வீட்டில் அவர் அந்த கேஸ் ஃபைலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இவனும் ஒருத்தர் கண்ணு. இவன் அந்த வாய்ஸ் மெயில பார்த்த உடனே யாரோ ஒரு ஆளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதாவது ஃபிஷர்மேனை கூட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அந்த இன்ஃபார்ம் பண்ணதுனால போட்டு தள்ளுறதுக்கு ஆளை உடனே அனுப்பி இவர் இந்த மாதிரி சுட்டு தள்ளுறது தயார் இருக்கும்போது FBI ஏஜென்ட்ல அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து அந்த போட்டோவை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தா போட்டோடைய ரைட் சைடு கார்னர்ல கிட்ட கரெக்டா அந்த ஒரு சின்ன பையனுடைய போட்டோ தெரியும். போட்டோ பார்த்தோன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அது இல்லாமல் ஸ்கங்க் வர சொல்லியிருந்தானே அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிச்சு டேவிட் பரோஸோடைய ஃபைல் எடுத்து பார்ப்பாங்க. அந்த ஃபைலில் அவருடைய பையனான மேத்யூடைய சின்ன வயசு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை இந்த போட்டோவை மெர்ஜ் பண்ணிப்பாங்க. பார்த்தா அவனுடைய ரைட் சின்ல வந்து ஒரு மச்சம் இருக்கும். அதே மச்சம் இந்த பையனுக்கு இருக்கும். இப்போ டேவிட் பரோஸ் சொன்னது உண்மைதானா? அவன் கொலை பண்ணல. பட் மேத்யூ எங்க உயிரோட இருக்கான்? யார் இதெல்லாம் நிக்கி ஃபிஷர்மேனுக்கும் இந்த கொலைக்கும் இந்த கடத்தலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளையும் யோசிக்க வைப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ போய் லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நிறைய வீடியோ உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.